Hi, hello everyone. Welcome to Alice Old Tech. So, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா polymorphism. So, already last வீடியோவில் encapsulation என்னன்னு பார்த்தோம். அதுக்கான கோட் ஒர்க் பண்ணோம் and with task questionமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. If in case யாராவது பார்க்கலனா go and see that and just start practicing that also. So, இப்போ பார்க்க போகிறது polymorphism. அது லைக் எனக்கு என்னன்னா இது ஒரு ஊப்ஸ் கான்செப்டோட another ஒரு காம்போனன்ட் தான். இது எனக்கு என்னன்னா மெனி ஃபார்ம்ஸ். ஸோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலிமார்பிசம் அப்படின்ற வார்த்தைக்கு லைக் பாலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறையன்னு அர்த்தம். மார்பிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைக் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பர்சன் டிஃப்ரெண்டான கேரக்டரிஸ்டிக் பிளே பண்றது லைக் நிறைய அவதாரம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பாலிமார்பிசம் சொல்றாங்க. பாலிமார்பிசத்தை பொறுத்த வரைக்கும் மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஊப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்குமே என்னன்னா ரைட்டிங் அ ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் எக்ஸ்டான்சிபிள். ஓகேவா? ஒரு கோட் இருக்கு ஜாவால அப்படின்னா கண்டிப்பா கோடு ஃபிளெக்சிபிளா எழுதுறதுக்காகவும் அதை எக்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவும் தான் யூஸ் ஆகுது. மொபைல் போனே எடுத்துக்கலாமே, லைக் இங்க பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்லயே தெரியும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க கொடுத்துருக்கேன். என்னன்னு கொடுத்துருக்கேன்னா மியூசிக். ஒரு மொபைல் போன் இருக்கும்போது அதுல மியூசிக், மெசேஜ் அண்ட் ஃபோன் கால் அண்ட் கேமரா, போட்டோ எடுக்கிறது இது எல்லாமே ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஃபோன்ன்றது லைக் சிங்கிளான திங் தான். பட் அதுக்குள்ளே எனக்கு மல்டிபிள் ப்ராசஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆகுது. ஸோ தென் இப்போ நான் பார்க்கலாம் வாட் இஸ் அ பாலிமார்பிசம் அப்படின்னு பார்க்கும்போது தி எபிலிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட எபிலிட்டி தான் எனக்கு என்னன்னா பாலிமார்பிசம் சொல்றாங்க. டு டேக் ஆன் மெனி ஃபார்ம்ஸ். ஸோ ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, ஸோ நிறைய ஃபார்ம்ஸ் எடுக்கிறது தான் எனக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்க்குறப்போ லைக் இது எனக்கு என்ன பண்ணுனா இட் அலோஸ் ஒன் இன்டர்ஃபேஸ். லைக் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்ல, லைக் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுக்கு பதிலாக நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எனக்கு பாலிமார்பிசம்ல எனக்கு ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் மெத்தட் நேம் தான் யூஸ் பண்ணுவோம் டு பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. ஓகேவா? எனக்கு என்னன்னா அதோட ஆக்ஷனே எனக்கு எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா இருக்கும் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு நான் கொடுத்துருக்க ஆக்டிங் இதை பண்ணும் அதை பண்ணும், நான் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணா மாற்றி மாற்றி பிஹேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் எடுத்திருக்காங்க, நான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். லைக் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனு லைக் இங்கே பார்க்கும்போது லைக் அந்த பர்சன் ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர், ஒரு காலேஜில் ஒரு டீச்சர். இதுவே அவங்க ஜிம் போகும்போது அவங்க வந்து எனக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு போனோடனே தேர் பேரண்ட். ஸோ இது எல்லாமே எனக்கு என்னன்னா சேம் பர்சன் பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பாலிமார்பிசம் சொல்றாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரிமோட் எடுத்திருக்கேன், அதே மாதிரி மவுஸ் பட்டன் எடுத்திருக்கேன் அண்ட் ஸ்மார்ட் போன் சார்ஜர் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா எல்லாமே ஒரு ஒரு கேஜெட். ஸோ சிங்கிள் கேஜெட்குள்ள மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஹார்ட்வேர் திங்குள்ள எனக்கு மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. ரிப்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா டிவி வால்யூம் கம்மி பண்ணலாம் ஒரு பட்டன் மூலமா, அண்ட் டிவியோட சேனல் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை டிவிடி பிளேயர் ஆன் பண்ணலாம். இது எல்லாமே ஆக்ஷன். பட் ஆனால் இட் பெர்ஃபார்ம்டு ஒன்லி ஒன் ரிமோட் எடு அப்படின்னு தான் சொல்லி அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சேம் ஆஸ் ரிமோட் மவுஸ். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எங்க எனக்கு வேணும் ஒரு மவுஸ்ல நான் என்ன பண்ணலாம்னா இந்த மானிட்டர்ல இருக்க எல்லாத்தோட பட்டனையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் மவுஸ் எக்ஸாம்பிள். அடுத்தது ஸ்மார்ட் போன் சார்ஜர். வைல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்மார்ட் போன் சார்ஜர் வச்சு லைக் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் கொடுக்கலாம். லைக் வாட்சா இருக்கட்டும், இல்லை ப்ளூடூத்தா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இருக்கு. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம். ஜென்ரலாக எனக்கு என்னன்னா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், 2 கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் 2 டைப்ல இருக்கு. ஒன்று வந்து கம்பைல் டைம், அனதர் ஒன் ரன் டைம் சொல்லுவாங்க. கம்பைல் டைமை பொறுத்த வரைக்கும் இட் இல் ஸ்டாட்டிக், ரன் டைம் பொறுத்த வரைக்கும் டைனமிக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸ்டாட்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் நார்மலா இருக்கும். இதுவே எனக்கு வந்து ரன் டைம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் ப்ராசஸிங் அப்பவே ஆக்ஷன் ஆகும். ஸோ ஹவ் இட்ஸ் டன் அப்படின்னு பார்க்கும்போது மெத்தட் ஓவர்லோடிங், இது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. வென் இட் லைக் எப்போ இது வந்து எனக்கு என்ன பண்ணும் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் கம்பைலேஷன். ஸோ கம்பைல் டைம் வந்து கம்பைலேஷன் ஆகும். அதுவே ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டியூரிங் எக்ஸிகியூஷன். அப்போ இதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் தி சேம் கிளாஸ்
இதோட ரிலேஷன்ஷிப் ரன் டைமோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா பிட்வீன் பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ்ல இருக்கும். ஸோ இதுதான் இதோட டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் டைம்னா என்னன்னு பார்க்கலாம். கம்பேர் டைம் பாலிமார்பிசம் அப்படின்றது ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ கம்பேர் டைம் பாலிமார்பிசம் தான் என்ன சொல்றாங்கன்னா ஓவர்லோடிங். இட் லோடட். ஸோ ஒன் பை ஒன்னா என்ன ஆகிட்டே இருக்கும்னா எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக் அடுக்கி வைக்கிறதுக்காக சமம். அப்போ எனக்கு மல்டிபிள் மெத்தட் இன் தி சேம் கிளாஸ் having same name. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா லைக் பாலிமார்பிசம் சொல்றாங்க. கம்பேர் டைம் பாலிமார்பிசம் சொல்றாங்க. பட் டிஃப்ரெண்ட் பாராமீட்டர்ஸ், சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பாராமீட்டர்ஸ். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு கால்குலேட்டர் எடுத்திருக்கேன். இந்த கால்குலேட்டர்ல நான் ஹேட் அப்படின்ற சேம் நேம் இருக்க மெத்தடை கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் 3 ஹேட். பட் இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், நம்பர், டைப் ஆர் ஆர்டர், இந்த 3 விஷயத்துல என்ன பண்ணலாம், பாராமீட்டரை மாத்தலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஹேட் மெத்தட் எடுக்கும் போது யூசிங் ஏ இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் ஏ இன்ட் பி, அதோட டேட்டா டைப் வந்து காமனா இருக்கு அண்ட் சைஸ் வந்து 2. அடுத்த ஹேட்ல டேட்டா டைப் மாத்திர டபுள், ஆனா வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி காமன் ஏ அண்ட் பி. இங்க ஹேட் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் லைக் ஆர்டர் என்ன பண்றேன் மாத்திர, லைக் 1 2 3, இங்க எனக்கு 1 2 3, ஆனா ஏ பி அண்ட் சி அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணா வேல்யூ. அப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1D. ஓகேவா? ஸோ யூசர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆர்குமெண்ட் ரன் பண்றாங்கன்னா ஆர்குமெண்ட் ப்ராப்பரா ரன் ஆகும். ஸோ இதுக்கான கோட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இது பார்த்துலாம் ரன் டைம் பாலிமார்பிசம்னா என்னன்னு பார்த்து ரெண்டுத்துக்கான கோட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன, சப் கிளாஸ் ப்ரொவைட் அ ஸ்பெசிபிக் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இதோட ஆக்ஷன் எனக்கு எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா பிட்வீன் பேரண்ட் அண்ட் சைல்டு கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டேன். லைக் இதோட ரிலேஷன்ஷிப்பே அப்படிதான் இருக்கும். அப்படின்னு இருக்கிறப்போ என்னோட இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் அ மெத்தட், ஒரு மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் தட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் தி சூப்பர் கிளாஸ், லைக் பேரண்ட் கிளாஸ்ல ஆல்ரெடி டிஃபைன் ஆயிட்டு இருக்கணும். எப்படின்னா லைக் நான் கொடுத்துருக்கேன் ஒரு பேரண்ட், நான் அந்த மெத்தடை கொடுக்குறேன்னா அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ப்ராசஸ் ஆகுறப்போ என்னோட சைல்ட்ல ப்ராசஸ் ஆகப்போ அங்க டிக்ளேர் பண்ணிருந்தா இங்க என்ன பண்ணா ஒர்க் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அனிமல் அப்படின்றது நான் எடுத்திருக்கேன். அனிமல்னு காமன் திங். அந்த அனிமல்ன்ற பேரண்ட் கிளாஸ்ல நான் ஆஸ் அ சவுண்ட் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மேக் சவுண்ட்னு கொடுத்து மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுல சைல்டு 1 சைல்டு 2 2 இருக்கு. சைல்டு 1ல டாக் ஓவர் ரைடிங் பண்றேன். என்னன்னா லைக் மேக் சவுண்ட் அப்படின்ற மெத்தட் இங்க ஓவர் ரைட் பண்றேன். சேம் நேம் லைக் சைல்டுலயும் நான் என்ன பண்றேன் அனிமல்ன்றது கொடுக்குறேன் அண்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ரைட் பண்றேன். இட்ஸ் டூ சேம். அதோட சவுண்ட் என்ன பண்ணணும்னா எங்க எனக்கு வேல்யூவா பாஸ் பண்ணும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஓவர் ரைடிங். இட் வில் பி ரைடிங் சேம் நேம் சேம் பாராமீட்டர் அப்படின்றது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஓவர் ரைடிங் சொல்றாங்க. ஓகே, ஈவன் இஃப் யூ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப், ஸோ நான் என்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஜெனரிக்கான அனிமல்ஸ் அப்படி கொடுத்துறேன். ஓகேவா? லைக் டாகு கேட்டுன்னு சொல்லி கொடுக்குறது பதில் டாகு கேட்டு அப்புறம் பிக்கு அந்த மாதிரி நான் மல்டிபிள் அனிமல்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ தி ஜாவா அதான் ஜேவிஎம் வந்து என்ன பண்ணணும்னா பிளே தி கரெக்ட் சவுண்ட் ஃபார் ஈச் அட் ரன். அப்போ எனக்கு தெரியும் டாக்னா இதுதான் பண்ணும், கேட்னா இதுதான் பண்ணும்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம், கம்பைல் டைம் பாலிமார்பிசம் சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் see தி கோட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து லைக் கம்பைல் டைம் பாலிமார்பிசமோட ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். கம்பைல் டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லைக் இட் ஓவர்லோடிங். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன பார்த்தோம்னா ஹேட் பண்ணுறது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட்குள்ளே வந்திருக்கேன். ஸோ மெயின் மெத்தடில் பார்க்கும்போது கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் தான் எனக்கு என்னன்னா இங்கே லைக் என்னோட பேரண்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து என்னோட மெயின் கிளாஸ். இது இல்லாமல் நான் கிரியேட் பண்ணுற என்னோட இன்ஸ்டன்ட் கிளாஸஸ், ஓகே, ஒரு பேரண்ட் கிளாஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் கால்குலேட்டர் அண்ட் அது ஒரு ஆப்ஜெக்ட் நியூ கால்குலேட்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் ஹியர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 கிரியேட் பண்ணியிருக்கேன். மை மெத்தட் 1 இஸ் ஆடிங் டு இன்டீஜர். ஸோ ஹேட் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துட்டேன். அண்ட் அடுத்தது என்னோட அனதர் மெத்தட். ஸோ இங்கே ஹேடுன்னு கொடுத்துட்டு இன்ட் ஏன்ற ஒரு வேரியபிளோ இன்ட் பி என்ற வேரியபிளோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெத்தட் 2 சேம் நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இங்கே வேற ஒரு பேராமீட்டர், இங்கே ஒரு டேட்டா டைப், இங்கே ஒரு டேட்டா டைப். இதில் ஹேடுன்னு கொடுத்துட்டேன். இதில் டபுள் ஏ டபுள் பின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் சேம் நேம் லைக் ஹேட், இங்கே இன்ட்டு பட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எப்படி இருக்கு 3 இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இங்கே டபுள் வேல்யூ 2 தான் இருக்கு. ஸோ
நம்பர் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து மாத்தி மாத்தி கொடுக்கலாம், டைப் வந்து வேற வேற கொடுக்கலாம். அதே மாதிரி எனக்கு என்னன்னா வேல்யூ வந்து மாத்தி மாத்தி கொடுக்கலாம். லைக் ஆனா வேரியபிள் ஒன்று, சேம் நேம் சேம் பேராமீட்டருக்கு, அதான் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ்க்கு ஓவர்லோடிங் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் அவுட்புட்டுக்காக நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஐ சே எனக்கு என்ன பண்ணணும்னா அதான் கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆட் 10ன்ற வேல்யூ அப்படின்றத பாஸ் பண்றேன். நான் வந்து இங்க கமெண்ட் லைன்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஏ வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா a ஈக்குவல் டு 10. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்ல ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட் மெத்தட்ல எனக்கு ஏன்ற வேரியபிள் ஈக்குவல் டு 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்குது. அண்ட் பின்ற வேல்யூ எனக்கு என்னன்னா லைக் 20 இந்த ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேடோட மெத்தட் க்ளோஸ் ஆயிடுது. அடுத்த வாட்டி நான் என்ன பண்றேன்னா அகைன் ஐ ரிப்பீட்டட், என்னன்னா அகைன் ஐ கிரியேட்டட் ஹேட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஏன்ற மெத்தட், அதாவது ஏன்ற வேரியபிள் இட் பாசிங் அ 5.5 வேல்யூ. அண்ட் அதே மாதிரி பின்ற வேல்யூ எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பாசிங் அ 2.5 வேல்யூ. ஓகேவா, 2.5 எனக்கு பாஸ் ஆகுது, பட் சேம் நேம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐ அகெயின் ரிப்பீட்டட், ஐ கால் தி ஹேட். ஸோ ஹேட்னு கொடுக்குறப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ஐ வில் பி மென்ஷனிங் ஹியர். ஸோ ஏ ஈக்குவல் டு, ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு என்னன்னா 1. அதே மாதிரி கம்மா கொடுத்துட்டு அடுத்து பி, எனக்கு பின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ பியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 2. அதே மாதிரி சி ஈக்குவல் டு வேல்யூ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணணும்னா வேல்யூ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஓவர்லோடிங்காக சேம் நேம், ஹேடுன்றது சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ ரன் திஸ். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹேட் இன்டீஜர்ல கொடுத்துருக்கேன், வேல்யூ இஸ் 30, இட் ஹேடட். அதே மாதிரி ரெண்டாவது ஹேடு எனக்கு என்னன்னா 8.0. அதே மாதிரி மூணாவது ஹேடு எனக்கு வந்து 6ன்ற வேல்யூ. அப்போ எனக்கு மூணுமே பாஸ் ஆகுது. 3a அப்படின்றதுக்கும் ஒரு வேல்யூ அசைன் ஆகுது. அதே மாதிரி 3bன்ற வேரியபிளுக்கும் ஒரு வேல்யூ அசைன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஓவர்லோடிங். இட் லோடட் again it loaded but different kind of values அப்படின்ற அர்த்தம். அப்போ ஓவர் ரைட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் நான் சொன்ன மாதிரி தான் இது எப்படி சேம் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டரோ அதே மாதிரி எனக்கு ஓவர் ரைடிங்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா ரன் டைம் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. ஸோ மோர் ஓவர் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ரன் டைம் பாலிமார்பிசம் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் என்ன கான்செப்ட் பேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் அது வந்து ஒரு ப்ராசஸ் டைனமிக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும். அப்போ டைனமிக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும்னா அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ்க்கான என்ஹான்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனாலே இயர்லர் ஜாவால அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. பட் இப்போ என்ன யூஸ் பண்ணா ஒரு பேரண்ட் அண்ட் அதுல டிக்ளேர் பண்ற மெத்தட்ஸ் என்ன பண்றோம் எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see a code. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட்ல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல ஐ கிரியேட்டட் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் ஆர் வேரியபிள் வச்சுக்கோங்களேன். என்னோட கிளாஸ் நேம் அனிமல். நான் இங்க எதுவுமே கொடுக்கல, நியூ கீவேர்ட் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஐ மென்ஷன் ஏன்றது தான் எனக்கு என்னன்னா என்னோட ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் மெயின் மெத்தட் போடுறேன். ஜஸ்ட் கிரியேட் அனிமல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா ஒரு மெத்தட் கிரியேட்குள்ள நான் என்ன பண்ணேன்னா system.out.printlnல ஸோ அனிமல் மேக்கர் சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் இது என்னோட பேரண்ட் கிளாஸ்ன்னு சொன்னேன்னா இப்போ என்னோட சைல்டு கிளாஸ்ல நான் என்ன பண்றேன்னா டாக் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். ஸோ டாக்னு கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் டாக்னு கிரியேட் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். லைக் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றேன். இன்ஹெரிட்டன்ஸ்ல எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி அனிமல் என்ற பேரண்ட் கிளாஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ இதுல பார்க்கும்போது நான் என்ன பண்ணிருக்கேன்னா மேக் சவுண்ட்ன்ற அதே மெத்தடை கால் பண்ணிருக்கேன். சேம் நேம். ஸோ ரெண்டுத்துலயும் சேம் நேம் பட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ இதுல டாக் வந்து என்ன பண்ண பேக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து கேட் வந்து என்ன பண்ணிருக்கேன், கேட்னா அனதர் சைல்டு கிளாஸ் சைல்டு 2 கிரியேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் அனிமல்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ சேம் ஆஸ் ரெண்டுத்துல நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஐ யூஸ் திஸ் திங்ஸ். ஸோ இது என்னன்னு நினைக்கிறீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அனோட்டேஷன். லைக் நான் வந்து ஒரு டைனமிக்கான பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்றேன், லைக் டைனமிக்கா நான் என்னோட ப்ரோக்ராமை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா மோர் ஒரு அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அனோட்டேஷன்ன்றது ஒண்ணுமே கிடையாது. லைக் நான் வந்து ப்ரீயா பில்ட் ஆகிருக்க ப்ராசஸ்ல இருந்து வாங்கி என்ன பண்ணா ப்ராசஸ் பண்றேன், இது இன்பில்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல லைக் எனக்கு ஓவர் ரைடிங்கை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். சேம் ஆஸ் ஸோ பாலிமார்பிசம் வந்து ஒர்க் அதான் ரெண்டாம் பாலிமார்பிசம்ல வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ அது பாசிபிளா மாத்துதான் ஓவர் ரைடிங்ன்ற கான்செப்ட்ல அனோட்டேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டார்கெட்
என்ன டார்கெட்னா அதான் டார்கெட் வந்து வேல்யூ ஈக்குவல் டு மெத்தட், வேல்யூவோ மெத்தடோ ஒன்னா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி வேல்யூ ஈக்குவல் டு சோர்ஸ். ஸோ இது வந்து எனக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்னோட்டேஷன் சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன், ஸோ இம்ப்ளிமெண்ட் மெத்தட் அண்ட் டிக்ளேர் இன்டு அன் சூப்பர் டைப். சூப்பர் டைப்னா இருக்க பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல அப்படி சொல்றாங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டுத்தையும் நான் இந்த 2 இடத்துல பண்றேன்னா எனக்கு 2 பெர்ஃபார்மன்ஸும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓவர் ரைடிங் ஆகுது. அப்போ அட் ஓவர் ரைடிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுத்துலயும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா வேல்யூ கால் பண்ணிருந்தேன். ஸோ மெயின் மெத்தட்ல ஜஸ்ட் நான் நியூ கீவேர்ட் எதுவுமே கொடுக்கல, அனிமல் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ ஏ ஈக்குவல் டு நியூ டாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி கிளிக் பண்ணிட்டேன், அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏ டாட் மேக் சவுண்ட்ன்ற மெத்தடையும் கால் பண்றேன். அப்ப எனக்கு என்னன்னா டாக்கான சவுண்ட் வந்து மேக் ஆகும். அடுத்து கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. அதே மாதிரி கேட்டுக்கான சவுண்ட் வந்து என்ன ஆகும், மேக் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா லைக் ஒரு ஓவர் ரைட் ஆகுது, ஒரே கான்செப்ட் மல்டிபிள் டைம்ஸ் ரைட் ஆகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இது ரன் டைம் பாலிமார்பிசம் சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணேன். ஐ ஜஸ்ட் கால் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இது ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கொடுத்த நேம்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஸோ அவுட்புட்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். ஐ அகெயின் ரன் ஒன்ஸ் அகெயின். ஸோ பாலிமார்பிசம் பொறுத்த வரைக்கும் லைக் எனக்கு சிங்கிள் பர்சன் எனக்கு என்ன பண்ணணும்னா மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் ஆகும். இட் இஸ் கால்ட் ஆஸ் எ பாலிமார்பிசம். கன்சோல், டெர்மினல் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது. ஸோ டாக், பாக்ஸ், கேட் வந்து என்ன பண்ணும், சேம் மியாவ்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும்னா என்னோட ப்ரோக்ராம்க்கான அவுட்புட் வரும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் திஸ் 2 திங்ஸ். இதோ எனக்கு வந்து ரன் டைமும் ஒர்க் பண்ணி பாருங்க, கம்பல் டைமும் ஒர்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த கோட் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டாஸ்க் கோட் கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டா ஸோ எல்லாருமே அது எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுங்க. இஃப் யூ நீட் திஸ் பிடிஎஃப் like this presentation கேட்டிங்கன்னா I definitely share you and I send through your DM also. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் கோடோட அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கொடுக்குற டாஸ்க்குமே நல்லபடியாக முடிச்சு அண்ட் டூ இட் வெரி வெல். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.